ஐயோ, இவங்க வேற வராங்களே, மாட்டிக்கிட்டனே. எப்படி இங்க இருந்து போறது? என்ன திடீர்னு நீங்க வந்திருக்க? அம்மாவும் நானும் இந்த ரிசார்ட்டுக்கு வந்தோம் சார். அம்மா ஒரு கேஸ் விஷயமா வந்தாங்க. அப்பதான் சித்தார்த் இங்க தங்கி இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு பார்த்துட்டு வரலான்னு போனேன். வெரி குட்மா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இன்னைக்கு ஈவினிங் சித்தார்த்துக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ் கொலீக் 3 பேருக்கும் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ வந்துருமா? ஓகே சார், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே ஓகே. ஓகே சார். கெட் டுகெதர் பார்ட்டி தான் எனக்கு ஒரு கேடா. நான் ஒன்னு நினைச்சு வந்தா இங்க வேற ஒண்ணு நடக்குது. ஆனா இவ எப்படி இங்க வந்தா? பட்டிக்காடு பட்டிக்காடு. அம்மா அம்மா, திரும்ப இதை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுமா. நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். உடனே உங்களுக்கு கால் பண்ணி நம்ம இங்கிருந்து வெக்கேட் பண்றோம்னு சொல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன ஆகணும்? நம்ம என்ன நினைச்சு இங்க வந்தோமோ அது எதுவுமே நடக்கல. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டோட்டல் வேஸ்ட். ஏய், என்னாச்சு? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அந்த பொம்மையும் இங்க தாமா இருக்கா. சித்தார்த்தோட ரூம்ல இருக்க, தெரியுமா? அதுவும் எவ்ளோ நக்கல் நையாண்டி. கேட்டா அவதான் பொண்டாட்டியாம். நான் இருக்காம வேற யார் இருப்பாங்கன்னு என்கிட்டயே கேக்குறாமா. எப்படிமா அவங்க வந்திருப்பா? எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க. எனக்கு எதிர என்னென்னமோ நடக்குதுமா. மா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுமா. நீ கிளம்பு, கிளம்புமா, போலாம். எதுக்கடி அவசரப்படுற? இவ்ளோ அவசரப்பட்டா எதுவுமே நடக்காம போயிடும். அவசரப்படாம என்னமா பண்ண சொல்ற? அவங்க அங்க சேர்ந்து இங்க சேர்ந்து போய் கொஞ்சிக்கிறதெல்லாம் பார்த்து என்ன ரசிக்க சொல்றியா? புரியுதா? இப்ப உனக்கு புரியுதா? விட்டா என்ன நடக்கும்னு புரியறப்ப நாம விடக்கூடாது. இங்கதான் இருந்தாகணும். ஏன்னா இதுவரைக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைச்சிருக்கு. அதுதான் தனிமை. ஒரே ரூம்ல ஒருத்தர் பாத்துக்காம இருந்தா கூட அவங்களுக்கு நடுவுல இருக்கிற தனிமை அவங்கள சேர்த்து வச்சிரும். அந்த இடைவெளியை இட்டு நிரப்புறதுதான் உன்னோட வேலையா இருக்கணும். புரியுதா? சித்தார்த் கிட்ட நான் எப்படிமா நெருங்க முடியும்? நெருங்கணும், அதுதான் உன்னோட வேலை. நெருங்கி நெருங்கி சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் சுத்தமா பிடிக்காத விஷயங்களை நீ பண்ணணும். புரியுதா? கண்டிப்பா செய்யணும். எத்தனை கேஸ பார்த்திருப்பேன், எத்தனை கிரிமினல்ஸை டீல் பண்ணிருப்பேன். கிரிமினலா பிளான் பண்ண எனக்கு சொல்லியா தரணும்? நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. உனக்கு தேவை சித்தார்த் தானே? அவன் கிடைப்பான். எனக்கான ஃபீஸை ரெடி பண்ண. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. இனிமே உன் கண்ணில் இருந்த கண்ணீருங்கிற விஷயமே வரக்கூடாது. ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் உன் கண்ணில் நான் பார்க்கணும். புரியுதா? ஓகேம்மா. என்ன பண்றான் மாமா சன்? என்னடா ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டு இருக்க? வேற என்ன பாப்பாரு? அவர் எழுதின சீரியல தான் பாப்பாரு. அவர் ஒரு தொடர் கதை. இரு, முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். பாப்பா போடா. குட் ஈவினிங் தாத்தா. குட் ஈவினிங் தாத்தா. ஈவினிங். என்னங்க? அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்குமே, பொம்மி ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு போயிருக்காளா? எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. அப்படியே அவ எடுக்காம போனா ஜெகதீஷ் வாங்கி கொடுத்துருவான். அவங்க கூட தானே இருக்கான். அதானே பார்த்தேன். சித்தார்த் அப்படி எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டானே. பாட்டி, தாத்தா தாத்தா, யார் வந்திருக்காங்க பாருங்க. அடடே கிருஷ்ணவேணி, வாமா. வணக்கம்மா. வாமா, வணக்கம்ப்பா. வாங்க. உட்காருமா. இருக்கட்டும்பா. எங்க பொம்மைய காணோம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். சித்தார்த் பொம்மியும் அவன் கம்பெனி ஓனர் புண்ணியத்துல ஹனிமூன் போயிருக்காங்க. அப்படியா? உன்னால நம்ப முடியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு. ஆனா இந்த பையன் பொம்மிய வீட்லயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தனியா கிளம்பிட்டான். அவன் முதலாளி பொம்மிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததுனால ஆச்சு.
அதான் அவருக்கு தகவல் சொல்லி ஜெகதீஷ பின்னால அவளை கூட்டிட்டு போய் விட போயிருக்கான். என்னவோ நல்லது நடந்தா சரிதான். மாப்பிள்ளைக்கும் உடனே மாற முடியாதல்ல, கொஞ்சம் அவகாசம் பிடிக்கும்ல. நாம தான் விட்டு பிடிச்சாகணும். எவ்வளவு நாளைக்கு தாமா விட்டு பிடிக்கிறது? இந்த வாட்டி பையன் இறங்கி வந்து தான் ஆகணும். என்ன ஒரு சாமர்த்தியம், அவன் பாட்டுக்கு தனியா போயிருக்கான். இந்த முறை திரும்ப வரும்போது 2 பேரும் மனசு ஒத்து திரும்ப வரணும். அது நடக்குமா? கிருஷ்ணவேணி, நீயும் பொம்மிக்கு ஃபோன் பண்ணி அவளை புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்லுமா. சித்தார்த் ஒதுங்கி ஒதுங்கிதான் போவான். அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. கிடுக்கி பிடி போட்டு பிடிக்கணும். சரிங்கம்மா. வா. என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனும் என்னை பத்தி இது போல நினைப்பானா? டேய் தம்பி, சொல்லுங்க மேடம். உட்கார்றா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். அப்புறம் என்னடா தம்பி, என்ன மாதிரியே தன்னந்தனியா வந்திருக்க? யார பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க தான் ராகுல் சாரை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா தம்பி, அந்த திருட்டு பயலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த லவ்ன்ற ஃபீலே வேற மாதிரி இருக்குடா. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? சேச்சே இல்ல மேடம். என்னடா தம்பி, ஆளை பார்த்தா கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெத்த மாதிரி இருக்க. கேட்டா யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்ற. கிராமத்துல மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு யாரையாவது கரெக்ட் பண்ணிருப்பல. சேச்சே அப்படிலாம் யாருமே இல்ல மேடம். அட போடா தம்பி, லவ்வே பண்ணலன்னு சொல்ற. உண்மையாவே லவ் பண்ணது இல்லையா? ஆனா எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு மேடம். லவ்வே பண்ணாம கல்யாண ஏற்பாடா? அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வைஃப் எங்க? வைஃப் இல்ல மேடம். நான் மேடையில கல்யாணம் பிடிக்காம பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டேன் மேடம். ஐயோ போடா, அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஏன் அப்படி பண்ண? தப்புதான் மேடம். ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புடா தம்பி. அந்த பொண்ணோட நிலைமைய பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? நான் யோசிக்க மறந்துட்டேன் மேடம். ஆனா என் தம்பி யோசிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மேடம். என்னது, அப்படியா? நிஜமாவா சொல்ற? பரவாயில்ல, நீ கொஞ்சம் கெட்டவனா இருந்தாலும் உன் தம்பி நல்லவனா தான் இருந்திருக்கான். அதனாலதான் தவிச்சு போன பொண்ணுக்கு லைஃப் கொடுத்திருக்கான். ஆமா மேடம். சரி, உன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு இப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. உனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் சங்கடமா தோணலையா? அது எப்படி மேடம்? சங்கடம்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிக்கிட்டு வருது. அப்படியா? ஆமா மேடம். தீபாவளி சமயத்துல என்கிட்ட தங்கச்சிங்கிற முறையில காசு கேட்டா மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே நானும் 1000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த உறவை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். நீ பண்ண மாதிரி குத்து உலகத்துல வேற எவனும் பண்ணிருக்க மாட்டான். கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண தங்கச்சிய மாத்தின பாரு. யூ ஆர் ரியலி கிரேட்ரா. டேய் தம்பி, இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. செம்ம. அது எனக்கு ராகுல் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி உன்னை லவ் பண்ணியான்னு கேட்டதுக்கு நீ என்னடானா என்ன கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்க வச்சுட்ட. அது சரி, நீங்க எப்படி மேடம் ராகுல லவ் பண்ணீங்க? நீ வேற பொடலங்கா லவ். அப்பா அம்மா திடீர்னு அபிப்பிராயப்பட்டு இத பத்தி பேசினாங்க.
அப்புறம் நானும் தெரிஞ்ச பையன் தானேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ராகுல் மேல லவ் இருந்திருக்குடா. ஏன்னா ராகுல நினைக்க நினைக்க ஏதோ ஒரு விதமான சந்தோஷம், அன்பு எல்லாமே வருதுடா. எனக்கே இப்பதான் புரியுது. ஒரு ஃப்ரெண்டே இப்படி ஹஸ்பண்டா வர்றது ரொம்ப பெரிய விஷயம்டா. ராகுல், ஏய் கேடி, எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி? ஏய், இன்னும் தெரியாதடா. இதுக்கு பேர் தான் லவ்ங்கிறது. சின்ன வயசுல இருந்து உன் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கேன். எனக்கு உன் கையை தெரியாதடா. ராகுல், இது யாரு தெரியுதா? ஜெகதீஷ். ஜெகதீஷ் அதான்டா, நம்ம என்கேஜ்மெண்ட் அப்போ காமிச்சனே இவரு. அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல கூட வேலை செய்யற பையனு. ரொம்ப நல்ல பையன்டா. இவன் ஓனர் சித்தார்த்தும் இங்க ஹனிமூன் வந்திருக்காரு. அவர் நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. அதனால அவர் கூட மாட ஒத்தாசைக்கு வந்திருக்காரு. இப்பதான் இவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீ கரெக்டா வந்து கண்ணை பொத்திட்ட ராஸ்கல். உன்ன ஏய் இரு 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 பிரித்தி, இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அருண், கீதா. ஹாய். சரி, போய் அம்மா அப்பா பார்க்க போலாமா? அவங்களுக்கு தான் முதல்ல போய் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க இருக்கிறத பத்தி க்ளூ கொடுத்ததே ஆன்ட்டி அங்கிள் தான். இல்லனா நான் உனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கவே முடியாது. சரி, நீங்க தானே இருப்ப? கண்டிப்பா. நீ கழுத்தை பிடிச்சி போடான்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன், போகவே மாட்டேன். வெரி குட். போலாமா? தம்பி, எங்க ஜோடி படத்தை எப்படி இருக்கு? சூப்பர் மேடம். தேங்க்ஸ். டார்லிங், இவர் வந்த உடனே வாசிச்ச பாட்டை கேட்டு நான் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடின தெரியுமா? இப்ப என்ன சோக கீதம் வாசிக்கிறாரு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் இந்த டைம்ல? சார், என்ன சார் நீங்க உங்க ரூம்க்கு வந்தா ஒரு துள்ளலான சங்கீதத்தை கேட்டு ரசிக்கலான்னு வந்தேன் சார். ஆனா எதையும் எதிர்பார்த்து வந்த எனக்கு இப்படி சோக கீதம் வாசிச்சு அதிர்ச்சி கொடுத்துட்டீங்களே சார். சார், இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய நேரத்துல ஏன் சார் இப்படி அதிர்ச்சியை கொடுத்தீங்க? சார், தனியால வந்திருக்கிறதா சொன்னீங்க. இவங்க யார் சார்? யாருன்னு சொல்லுங்க சார். என் பேரு பொம்மி. நான் தான் சித்தார்த்த சாரோட வைஃப். சார், நீங்க ஏன் சோக கீதம் வாசிச்சீங்கன்னு இப்ப புரியுது சார். இசையாலே உங்க மனசோட உணர்வை உணர்த்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது சார். வெரி குட். ஐ லைக் யுவர் அப்ரோச். ஹலோ, ஓவரா பேசாதீங்க. என்ன விஷயம்? சாரி சார், நீங்க பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸை அருணாச்சலம் சார் கொடுத்து விட்டாரு. உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டும் கோட் ஷூட்டும். மேடம்க்கு சாரி. சார், இது வந்து இங்கிலாந்துல இருந்து இம்போர்ட் பண்ண சாரி. ரெடிமேடா வந்து போட்டுக்கலாம் அந்த சாரியை. என்னது? புடவைய ரெடிமேடாவா? அது எப்படி? அது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம். அது எப்படின்னு மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளீஸ். ஆமா மேடம், இது ரெடிமேட் சாரி. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியா? ஆமா சரி சரி. சார், அவ்வளோதான் சார். அப்புறம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம் மேடம். உங்களுக்கு? ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி பசிக்கும்? எனக்கு ஒண்ணு வேணாம்.
சார் ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்களா சார்? வை. ஓகே சார். வச்சிட்டேன் சார். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம் மேடம். இந்த ரூம்குள்ளே உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. நானும் நீங்க பரிமாறுற சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். ஸ்வீட் எல்லாம் கன்றாவியா இருக்கு. நான் வேணா ஸ்வீட் எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு தரவா? கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் செரிக்கும். நேரத்துக்கு உட்காந்துட்டு எப்படி சாப்பிடுறது? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? நீ அவங்க கிட்ட என்ன பேசுற? சாரி சார், சரி சார். ஏமா நீ வா போலாம். வா. தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாதவங்க கிட்ட பேசாத சொல்லிட்டேன். ஸ்வீட் கடைக்கு ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள கெடுத்து விட்டுட்டீங்க. போங்க. வாங்க மாப்பிள்ள. ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. தேங்க்யூ அங்கிள். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்லியிருந்தேன்ல. ஓ ஹாய். ஹாய் சார். ஹாய். வணக்கம் ஆண்டி. உட்காருங்க வாங்க. உட்காருங்க. உட்காரா. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த போட்டியில எல்லாம் கலந்துக்கணும். ஓகே? ஓகே கண்டிப்பா. சாரி மேடம், ராகுல் சார் ரூமுக்கு தான் போறோம்னு நினைச்சு நானும் கூட வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. அம்மா அப்பா பார்க்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அங்கிள் ஆன்ட்டி, உங்க 2 பேருக்கும் ஒரு gift இருக்கு. ஆஹா. அன்னைக்கே உங்களை நேர்ல பார்த்தப்போ தந்திருக்கணும். ஃபங்க்ஷன் பிஸியில் கொடுக்க மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராகுல். இதுல உங்களுக்கான பேர் சொட்டர்ஸ் இருக்கு. ஓ இந்த வெதருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க அடிக்கடி ஊருக்கு போற ரொமான்ஸ் கப்பல் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஷார்ட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல். அங்க லைட் வெயிட்டா போட்டிருந்தா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா குளிர் நல்லா தாங்கும். யூஎஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். ஓ தேங்க்யூ. ஹலோ மேடம், உங்களோட ஃபீலிங் புரியுது. எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தானா கிஃப்ட்டு, எனக்கெல்லாம் இல்லையான்னு நீ மனசுக்குள்ள கேட்கறது எனக்கு புரியுது. உனக்கும் ஒன்று இருக்கு. பிரிச்சு பார்த்துட்டு எனக்கு உன்னோட ஃபீட்பேக் கொடு. ஓகே? ஷூர். பாத்தியா, உன் ஃப்ரெண்டு தானே ராகுல். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இப்படி புதுசா வெக்கப்படுற. இப்பதான் நான் பிரீத்தி முகத்துல முத வெக்கத்தையே பாக்குறேன். பா ஆமாப்பா, வெக்கம் மட்டுமா, சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே வந்து வந்து போகுது. எப்படியோ ராகுல், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. சரிங்க ஆண்டி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம்ல விட்டு வந்துடுறேன். பிரீத்தி வெளியே வந்துட்டு கால் பண்ணு. ஓகே பை. பாய். பாய். பாய் சார். நான் வரேன். வரேன் ஆண்டி. ஜெகதீஷ், சொல்லுங்க மேடம். எப்படி ராகுல் அம்மா அப்பாக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அசத்திட்டான்ல? ஆமா மேடம், உண்மையிலே அவர் சூப்பர். என்னதான் எனக்கு ராகுல் ஃப்ரெண்டா இருந்தாலும் எப்பவுமே அம்மா அப்பா மேல ஒரு தனி கேரோட இருப்பான். சில நேரத்துல எனக்கே அவன் கில்ட்டி ஃபீல் வர வச்சிருவான். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பான். அதான் இந்த சம்பந்தத்தை பத்தி பேசின உடனே இம்மீடியட்டா நானும் ஓகே பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்க போறது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, அப்பா அம்மா 2 பேருக்கும் சேஃப்டியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா முன்ன பிள்ளை தெரியாதவங்க எனக்கு மாப்பிள்ளைய வந்து அவங்க அம்மா அப்பாக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டா அப்புறம் ரிஸ்க் தானே. ஆனா ராகுல் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேல போய் அவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எல்லாத்துக்கும் உங்க மனசு தான் காரணம் மேடம். உங்க மனசுக்கு தான் எல்லாமே நல்லபடி அமைஞ்சிருக்கு. என்னடா தம்பி பெரிய மனுஷன் மாதிரி வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல மேடம், தோணுனதை சொன்னேன்.